நம்ம எல்லாருமே அன்னாட வாழ்க்கையை தேடி ஓடுற ஒரு நாட்களாக இருக்கும். ஸோ இப்போது இந்த 5 நாட்களில் இப்போ நான் திங்கக்கிழமை பரப்புரை பண்ணுறாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். விஜயன் அப்போயோ திங்கக்கிழமை பரப்புரை பண்ணுறாரு. ஈவினிங் ஒரு 6 மணிலேருந்து ஒரு 7 மணி வரைக்கும் வச்சுக்கோங்களேன். அது 10-15 நிமிஷம் தான் பேச டைம் கொடுத்துருக்காங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ ஒரு 1 ஹவர் பேசுகிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 1 ஹவர் அந்த 6 மணிலேருந்து 7 மணிக்கு தான் வந்து பீக் ஹவர்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது 6லேருந்து 8 இல்லை 9 வந்து பீக் ஹவர்ஸ். எந்த ஏரியா போனாலும் 6 to 8 எந்த ஏரியா நீங்கள் சென்னைன்னு இல்லை, சென்னை, மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர், நீங்கள் எந்த கார்பரேஷன் போனாலுமே அது பீக் ஹவர்ஸ். ஏன்னா வேலையை விட்டோ, ஆஃபீஸை விட்டோ, காலேஜை விட்டோ, ஸ்கூலை விட்டோ எல்லோரும் வீட்டுக்கு போகிற ஒரு டைம் அது. ஸோ மக்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கக்கூடாது, அந்த ஒரு ஒரு கான்செப்டில் தான் வந்து ஒரு சனிக்கிழமை அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இப்போ சனிக்கிழமை நம்ம ஏன் பேசுகிறோன்னா, சனிக்கிழமை நம்ம பேசும்போது ஞாயிற்றுக்கிழமை வந்து மக்களை தொல்லை பண்ணக்கூடாது. விஜயண்ணா ஒரு விஷயம் தெளிவாக சொல்லிட்டார் ஏற்கனவே. எல்லாரோட வீட்டுக்கும் போயிட்டு தான் நான் வந்து அரசியலுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ விஜயண்ணா சனிக்கிழமை வந்து பேசினார்னா, ஞாயிற்றுக்கிழமை வந்து பேசினார்னா, திங்கக்கிழமை வந்து பேசினா என்ன? அவர் பேசுவார். இவ்வளோ நாள் மக்களை பார்க்கலன்னு சொன்னாங்க, மக்களை சந்திக்கலன்னு சொல்கிறாங்க. இப்போ மக்களை பார்க்க நான் வரேன், ரெடி ஆகிட்டேன்னு சொல்கிறாரு. இப்போ மக்களை பார்க்க வரும்போது வரக்கூடாதுன்னு தடுக்கிறது யார் இங்கே? எதுக்கு தடுக்கிறாங்க? இன்னும் பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க. அப்படியே கொடுத்தாலும் 10 நிமிஷம்னு சொல்கிறாங்க, 15 நிமிஷம்னு சொல்கிறாங்க. அப்படியே 15 நிமிஷம் கொடுத்துட்டீங்கப்பா. 15 நிமிஷம் அவர் பேசுகிறார். ரோட் ஷோ பண்ணக்கூடாது, முன்னாடி 4 வண்டிக்கு மேலே வரக்கூடாது, பின்னாடி 4 வண்டிக்கு மேலே வரக்கூடாது. இப்படி தான், இதுதான் ரூல்ஸுன்னு சொல்கிறாங்க இல்லையா? இந்த ரூல்ஸ் எல்லா கட்சிகளுக்கும் சேர்ந்தது தானே? இப்போ ஒரு ரூல்ஸ்னால் எல்லா கட்சிக்கும் சேர்ந்தது தானே? அப்போ எல்லா கட்சியும் இதை ஃபாலோ பண்ணுறாங்களா? அது ஏன் விஜயண்ணா வந்தால் மட்டும், விஜயண்ணா ஏதாவது ஒரு பர்மிஷன் கேட்டால் மட்டும் இவ்வளோ தடை போடுறாங்க?